إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأصدق الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மையெல்லாம் படைத்து கண்காணித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானமாக அவனது அன்பும் கிருபையும் அவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர்கள் யாவரின் மீதும் அதன் வழிவந்த முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக நம்முடைய தூதர் நம்முடைய உயிரை விட மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த அன்னாருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அதன் வழிவந்த இமாம் பெருமக்கள் ஏனைய முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இனி முஸ்லிம்களாக வாழ இருக்கிற எல்லா முஸ்லிம்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கிருபையும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்ஆ பிரசங்கத்தை துவங்குகிறேன். இந்த ஜும்ஆ பிரசங்கத்தின் மூலமாக முதலில் பேசுகிற எனக்கும் பிறகு கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்குமான உபதேசமாக நாம் தேர்வு செய்திருக்கிற தலைப்பு போதும் என்ற மனம் வேண்டும் என்ற தலைப்பிற்கிறே சில செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகம் ஊட்டிக் கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அபிப்பிரியர்களே, போதும் என்ற மனம் என்பது யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்டவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு அத்தகைய குணத்தை வழங்கி இருக்கிறானோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை சரியாக புரிந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக ஆகுவார்கள். ஒவ்வொரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது, மறுமைதான் நிரந்தரமானது. எனவே இந்த உலகத்திலே நாம் சாப்பிடுவதற்கு, குடிப்பதற்கு, அதே போல உடுத்துவதற்கு, தங்குவதற்கு என்று நமக்கு போதுமான ஒன்று இருந்தாலே போதும். இப்படிப்பட்ட போதும் என்கிற மனம் ஒவ்வொரு முஸ்லிமுடைய இடத்திலும் இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போதும் என்ற மன பக்குவத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், லைஸல் கினா அன் கஸ்ரத்தில் ஆம், அதாவது செல்வ செழிப்பு வசதி என்பது அதிகமாக பொருளாதாரம் இருப்பது கிடையாது. உண்மையிலேயே வசதி என்பது, செல்வ செழிப்பு என்பது அதிகமான பொருளாதாரம் சொத்துக்கள் இருப்பது கிடையாது. வலக்கின்னல் கினா அல் கினா நஃப்ஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உண்மையிலேயே வசதி செல்வம் என்னவென்றால் அது போதுமான மனமாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். உண்மையிலேயே யாரிடத்திலே போதும் என்கிற குணம் இருக்கிறதோ அவர்கள்தான் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அந்த பொருளாதாரத்தை கொண்டு தன்னிறைவு பெறுவார்கள். யாருக்கு அந்த போதும் என்ற மனம் இல்லையோ அவர்களுக்கு எவ்வளவு பொருளாதாரத்தை, வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருந்தாலும் கூட ஒருபோதும் அவற்றை கொண்டு அவர்கள் திருப்தி பெற மாட்டார்கள். அன்பானவர்களே, உண்மையான வசதி என்னவென்றால் நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அருள் கொடைகளை போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய மன பக்குவம் வர வேண்டும். அது ஒவ்வொரு முஸ்லிமுக்கான அடையாளமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு
மனிதன் அதிகமாக எதற்காக ஆசைப்படுகிறான்? மனிதனுக்கு போதும் என்ற குணம் வராமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை அவன் நினைத்து பார்ப்பது கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுக்கும் எண்ணில் அடங்காத அருள் கொடைகளை அல்லாஹ் கொடுத்திருப்பான். அவற்றை எல்லாம் மனிதன் நினைத்து பார்ப்பது கிடையாது. தனக்கு எது இல்லையோ அதைத்தான் பெரிய குறையாக பார்ப்பான். இது மனிதனுடைய யதார்த்த குணம். ஒரு முஸ்லிம் அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 1000 விஷயங்களை கொடுத்திருப்பான். 1-2 விஷயங்களை அல்லாஹ் கொடுக்காமல் தடுத்திருப்பான். இந்த மனிதனை பொறுத்தவரையில 1000 கொடுக்கப்பட்டதை நினைப்பது கிடையாது. கொடுக்கப்படாத 1-2 மட்டுமே அவன் மிகப்பெரிய குறையாக பார்ப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களை பார்த்து சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ உஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். மூமின்களே, மறுமை நம்பியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நிஅமத்துகளை நினைத்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஸூஹா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் லா துஸூஹா, அவற்றை எண்ணி கணக்கிட முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகள் அவ்வளவு இருக்கும். ஆனால் அதையெல்லாம் மனிதன் போதுமாக்கிக் கொள்ள மாட்டான். அல்லாஹ் எனவேதான் சொல்கிறான், உனக்கு நான் நிறைய கொடுத்திருக்கிறேன், அதை நீ நினைத்து பார் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிலே பல நபர்களுக்கு உடல் உறுப்புகளை கொடுத்திருக்கிறான். அந்த உடல் உறுப்புகள் சரியாக செயல்படக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, இது எவ்வளவு பெரிய அற்புதம். அதை இன்றைக்காவது மனிதன் யோசித்து பார்த்திருக்கிறானா? எது இல்லையோ அதைத்தான் யோசிக்கிறான். எது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை யோசிப்பது கிடையாது. நம்முடைய உடலிலே எவ்வளவோ உறுப்புகள் இருக்கிறது. அந்த உறுப்புகள் சரியாக செயல்படுகிறது. அது தன்னுடைய செயல்பாட்டை நிறுத்திவிட்டால் மனிதனுக்கு தெரியும் அதனுடைய மகத்துவம். ஒரு சாதாரண ஒரு கிட்னி அது செயலிழந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு எவ்வளவு லட்சங்களை கொட்டி அதை செயல்படுத்த வேண்டி இருக்கிறது. அது செய்யக்கூடிய வேலையை செய்வதற்கு பல லட்சங்களை கொட்ட வேண்டி இருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறான். உடல் உறுப்புகளை கொடுத்து அது இயங்கக்கூடிய ஆற்றலை வழங்கி இருப்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள்கொடை. அது நமக்கு போதாதா? அல்லாஹ் எனவேதான் குர்ஆனிலே கேட்கிறான், வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துபஸிரும். உங்களுடைய உங்களுக்குள்ளேயே நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது. அஃபலா துபஸிரும், நீங்கள் அதை பார்த்து படிப்பினை பெற வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். நாம் சரியாக நடக்கிறோம், சரியாக சாப்பிடுகிறோம், சுயமாக நாம் சாப்பிடுகிறோம். நாம் சாப்பிட்ட உணவு சரியாக செரிமானமாகி அது வெளியே செல்கிறது என்றால் அது மிகப்பெரிய ஒரு அற்புதம். நாம் குடித்த தண்ணீர் சிறுநீராக வெளியே செல்ல முடியவில்லை என்றால் எவ்வளவு அவஸ்தைப்பட வேண்டி இருக்கிறது. டியூப்பை மாற்றி அதை வெளியே எடுக்க வேண்டும். மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிக்க வேண்டி வரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாப்பிடுகிற உணவை, குடிக்கிற தண்ணீர் அது சரியாக செரிமானமாகி வெளியேறுகிறதா இல்லையா? இது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அற்புதம். இப்படி அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை நாம் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் பொதுவாக கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருள் கொடைகளை நாம் எண்ணி கணக்கிட முற்பட்டால் அதை எண்ணிவிட முடியாது. இந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் கொடைகளை மனிதனுக்கு வழங்கி இருக்கிறான். ஆனால் மனிதன் எது கிடைக்கவில்லையோ அதை வைத்து அல்லாஹ்வை எடை போடுகிறான். அல்லாஹ் எனக்கு எதையுமே தரவில்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு எதையுமே தரவில்லை, என்னை வெறும் கையாக விட்டு விட்டான். அல்லாஹ்வை 5 நேரம் தொழுகிறேன், அவனுக்காக நோன்பு வைக்கிறேன், ஜகாத் கொடுக்கிறேன், தர்மங்கள் செய்கிறேன், நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்று மனிதன் புலம்புகிறான். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கும் அல்லாஹ் குறை வைக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு
அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமினுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூன்று வழிகளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரிக்கிறான். முதலாவது வழி என்னவென்றால் அவன் கேட்டதை அல்லாஹ் அப்படியே கொடுத்து விடுவான். இது ஒரு பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படக்கூடிய வழியில் ஒன்று. இரண்டாவது, அவன் எதை கேட்டானோ அது அவனுக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் அல்லாஹ் என்ன செய்வானா, அதற்காக பகரமாக மறுமையில் நன்மை அல்லாஹ் வழங்குவான். இது இரண்டாவது பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படக்கூடிய வழி. மூன்றாவது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவனுக்கு கேட்டது கிடைக்காமல் இருந்ததன் காரணமாக அதற்கு பகரமாக அவனுக்கு இந்த உலகத்திலே ஏற்பட இருந்த ஏதாவது ஒரு சோதனையை அல்லாஹ் அதன் மூலமாக நீக்குவான். இது மூன்றாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரார்த்தனை அங்கீகரிக்கக்கூடிய வழியாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதற்கு நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நாம கேட்டது கிடைக்கலையா, அல்லாஹ் எனக்கு கொடுக்கவே இல்லை என்கிற முடிவுக்கு நாம் வந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரையும் வெறுங்கையாக விடுவது கிடையாது. அல்லாஹ் நமக்கு ஏதோ ஒரு வழியிலே கொடுத்து கொண்டிருக்கிறான். ஒன்று இந்த உலகத்திலே கேட்டதை கொடுப்பான், இல்லை என்றால் அதற்கு பகரமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே கொடுப்பான். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு முஸ்லிம்களும் அல்லாஹ் கொடுத்ததை போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். என்றைக்கு நாம் அல்லாஹ் கொடுத்ததை நாம் போதுமாக்கிக் கொள்கிறோமோ அன்றைக்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை சரியாக புரிந்து அவனுக்கு நாம் அதற்கு உரிய நன்றிகளை செலுத்துவோம். இல்லை என்றால் அப்படி நாம் செலுத்த மாட்டோம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகளுடைய பாக்கியம் புரிய வேண்டுமா, அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு நீங்கள் போதுமாக்கிக் கொள்ள வேண்டுமா, நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்துரு இலா மன் அஸ்ஃபல மின்கும் வலா தன்துரு இலா மன் ஹுவ ஃபௌககும். உங்களுக்கு கீழ் நிலையில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் பாருங்கள், மேல் நிலையில் இருக்கக்கூடிய மக்களை பார்க்காதீர்கள். உங்களை விட மேல் மட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் குறுகிய எண்ணிக்கையில் இருந்தால், ஒன்று இரண்டு இருந்தால், உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் நிறைய நபர்கள் இருப்பார்கள். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நபர்களை நீங்கள் பாருங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஹுவ அஜ்தரு அல்லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹி. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் பார்க்கும் பொழுது மட்டும்தான் அதுதான் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை குறைத்து மதிப்பிடாமல் இருக்கக்கூடிய அதற்கு மிக உகந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை நீங்கள் குறைத்து மதிப்பிடாமல் இருப்பதற்கு அதுதான் சரியான வழி, ஏற்றமான வழி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார். அன்பானவர்களே, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை கொண்டு நாம் போதுமாக்கிக் கொள்ள வேண்டுமா? நமக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை பாருங்கள். நாம் அவர்களை விட எவ்வளவோ மேன்மையான மக்களால் அல்லாஹ் நம்மை வைத்திருப்பான். எத்தனையோ மக்கள் 3 நேரங்கள் வயிறார சாப்பிட முடியாத அளவிற்கு சிரமத்தில் இருக்கிறார்கள். எத்தனையோ மக்கள் சரியான வீட்டு வசதி இல்லாமல் இருக்கிறார்கள். மழை பெய்தால் ஒழுகக்கூடிய அளவிற்கு சிறிய வீட்டிலே இருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை அப்படி வைக்கவில்லை. எத்தனையோ மனிதர்கள் பயணிப்பதற்கு வாகனம் இல்லாமல் இருக்கிறார்கள். நம்மை அல்லாஹ் அப்படி வைத்திருக்கிறாரா? யோசித்து பாருங்கள். 3 நேரம் வயிறார உண்ணாமல் நாம் இன்றைக்காவது இருந்திருக்கிறோமா? நோன்பு வைக்கக்கூடிய அந்த காலத்தை தவிர, அப்படி நோன்பு வைத்தாலும் கூட சஹரிலே சேர்த்து சாப்பிடுறோம். மதியம் காலை சாப்பிடக்கூடிய உணவுகளை சஹரிலேயே சேர்த்து சாப்பிட்டு விடுகிறோம். அவ்வளவு நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செல்வ செழிப்புகளை கொடுத்திருக்கிறான். ஆனால் அதை போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இல்லை. எனவே நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹ் எனக்கு எதையுமே பெருசாக கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த சரியான அந்த அருள் கொடைகளை மறுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அருள் கொடைகளுக்கு நீங்கள் நன்றி உபகாரம் செய்தால்
நான் உங்களுக்கு அதிகமாக தருகிறேன், அதை நீங்கள் நன்றி உபகாரம் செய்யாமல் அதை மறுத்தால் என்னுடைய வேதனை கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகளுக்கு நாம் எப்பொழுது நன்றி செலுத்துவோம்? அதை அருள் கொடையாக விளக்கினால் மட்டும்தான் நாம் நன்றி செலுத்துவோம். எப்பொழுது அதை அருள் கொடையாக விளங்குவோம்? நம்மை விட கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகளுடைய மதிப்பு நமக்கு விளங்கும். அன்பார்ந்தவர்களே, நாம் அந்த நேரத்திலே நமக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமையை நாம் பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எத்தனையோ நபிமார்கள், அல்லாஹ்வுக்கு பிரியமான சஹாபாக்கள், அவர்களை கடுமையாக அல்லாஹ் சோதித்திருக்கிறான். அவர்களை கவனித்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே நீங்கள் உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தாராகிய நாங்கள் மதீனாவிற்கு வந்ததிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கும் வரை சாதாரணமாக அன்றாட வாழ்விலே சாப்பிடக்கூடிய கோதுமை தானியங்களை தொடர்ந்து நாங்கள் 3 நாட்கள் வயிறார உண்டது கிடையாது. சொல்வது யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துணைவியார் சொல்கிறார்கள், 3 நாட்கள் தொடர்ந்து நாங்கள் கோதுமை உணவை உண்டது கிடையாது. கோதுமை உணவு என்பது சாதாரணமாக நாம் சாப்பிடக்கூடிய அரிசியை போல அன்றைக்கு சர்வசாதாரணமாக மக்களுடைய அன்றாட உணவு பழக்கமாக இருந்தது. ஆனால் அதை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாராகிய நாங்கள் 3 நாட்கள் வயிறார உண்டது கிடையாது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார். இன்னும் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், நாங்கள் தினந்தோறும் அடுப்பு பத்த வைக்கக்கூடிய மக்களாக இருக்க மாட்டோம். ஒரு நாள் அடுப்பு பத்த வைத்தால் இன்னொரு நாள் அடுப்பு பத்த வைக்கப்படாது, பட்டினியாக நாங்கள் கிடப்போம். பேரிச்சம்பழம், தண்ணீர், இந்த 2 மட்டுமே எங்களுடைய நிறைய நாட்களில் உணவாக இருந்திருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், வெறும் பேரிச்சம்பழம், வெறும் தண்ணீர், இது மட்டுமே எங்களுடைய நீண்ட நாட்களுடைய உணவாக இருந்திருக்கிறது. அதை மட்டுமே சாப்பிட்டு போதுமாக்கிக் கொண்டு நாங்கள் வாழ்ந்தோம் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு காலத்துல சஹாபாக்களுக்கு கொஞ்சம் செழிப்பு வந்தது. அதை பார்த்து சஹாபாக்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு சொல்வார்கள், உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த செல்வ செழிப்பு போதாதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டமான பேரிச்சம்பழம் கூட கிடைக்காமல், மட்டமான பேரிச்சம்பழம் கூட அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைக்காமல் ஒரு நாள் முழுவதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருண்டு படுத்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் என்று சஹாபாக்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். யோசித்து பாருங்கள், எந்த அல்லாஹ்வுடைய தூதர் வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், நபியே உம்மை இந்த அகில உலக மக்கள் அனைவருக்குமே ரஹ்மத்தாக நாம் அனுப்பினோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னானோ, அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிறார உண்டது கிடையாது. நாமெல்லாம் ஏமாத்திரம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு பிடித்த அடியாராக நாம் இருக்கிறோமா? பிடித்த அமல்களை நாம் செய்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவுதான் கொடுத்திருந்தான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை போதுமாக்கிக் கொண்டார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார்கள்? இரவு நேரங்களிலே கால் வீங்கக்கூடிய அளவுக்கு அதிக நேரம் நின்று வணங்குவார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதே, எதற்காக நீங்கள் இவ்வளவு சிரமம் எடுத்து இரவிலே நின்று வணங்க வேண்டும்? இரவிலே எது
அந்த செல்வங்களை, நியமத்துகளை, அருள்கொடைகளை அது குறைவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள், அதை போதுமாக்கிக் கொண்டார்கள். எனவேதான் அதற்காக அல்லாஹ்விற்கு தன்னுடைய கால் வீங்கும் அளவிற்கு நின்று அல்லாஹ்வை தொழுதிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஆயிஷா அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, ஆயிஷாவே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நான் ஆக வேண்டாமா என்று கேட்கிறார்கள். நம்முடைய பார்வையை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அப்படி என்ன கொடுத்து விட்டான்? ஒரு நாள் சாப்பிட்டால் ஒரு நாள் முழுக்க அல்லாஹ்வுடைய தூதர் பசியின் காரணமாக சுருண்டு படுத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றினார்கள். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகளுக்கு சரியாக தன்னை மீறி அவர்கள் நன்றி கடன் செலுத்தினார்கள். இன்றைக்கு அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறோம். அல்லாஹ்வுடைய ஐநேர கடமை கூட நம்மால் அவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அதற்கு அடிப்படை காரணம் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை நாம் மறந்துவிட்டோம். அல்லாஹ் எதை கொடுக்காமல் வைத்திருக்கிறானோ அதைத்தான் குறையாக பார்க்கிறோம். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆயிரம் அருள் கொடைகளை நாம் மறந்து வாழ்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை என்றைக்கு நாம் பொருந்தி வாழ்வோமோ அன்றைக்கு அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் மாறுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நன்மக்கள் ஆவதற்கு பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்கள் அனைவருக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத அம்மா பஅத். அன்பிற்குரியவர்களே, போதும் என்ற மனம் என்கிற குணத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். என்றைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை நாம் போதுமாக்கிக் கொள்கிறோமோ அன்றைக்கு தான் நாம் மன திருப்தி பெறுவோம். அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பக்குவத்தை நாம் அடைவோம். இல்லை என்றால் இந்த ஆசை ஒருபோதும் தீராது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பாருங்கள், லவ் கான லிப்னி ஆதம வாலியானி மின் மாலி லப்தகி சாலிசன். அதாவது ஆதமுடைய மகனுக்கு, இந்த மனிதருக்கு 2 ஓடைகள் நிரம்ப செல்வம் இருந்தால் கூட, 2 ஓடைகள் நிரம்ப, ஓடை எவ்வளவு பெரியது, அந்த ஓடை நிரம்ப செல்வங்கள் கிடைத்தாலும் கூட லப்தகி சாலிசன், 3வது கிடைக்குமா என்று தான் அவன் யோசிப்பான். இது மனிதனுடைய யதார்த்த குணம். ஏனென்றால் அவன் போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய குணத்தை வளர்க்கவில்லை. எவர்கள் போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய குணத்தை வளர்க்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி பெறுவார்கள். இல்லை என்றால் அல்லாஹ் எவ்வளவு கொடுத்தாலும் அதை கொண்டு திருப்தி பெற மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை உணர்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக அவர்கள் மாற மாட்டார்கள். எனவே அல்லாஹ் சொல்கிறான், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அதிகமாக பொருளாதாரம் வேண்டும் வேண்டும் என்று தேடக்கூடிய ஆசை, இந்த ஆசை மனிதனை அல்லாஹ்வை விட்டும் பாராமுகமாக்கி விட்டது, அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்கி விட்டது. அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், எது வரைக்கும் என்றால் அவன் மன்னரை சந்திக்கும் வரை. அல்லாஹ்வுடைய தூதர் கூட மேல் சொன்ன ஹதீஸை கடைசியாக சொல்வார்கள், அதாவது இந்த ஆதமுடைய மகனுடைய வலாயம் லவ் ஜஃபர் இப்னு ஆதம் இல்ல துராப், ஆதமுடைய மனிதன் அவருடைய சட்டை பையை மண்ணை தவிர எதுவும் நிரப்பாது என்று சொன்னார்கள். அவருடைய சட்டை பையை மண்ணை தவிர எதுவும் நிரப்பாது என்றால் மரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள், மண்ணள்ளி போடுற வரைக்கும் அவனுக்கு அந்த ஆசைகள் தீராது. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். பொருளாதாரத்தை அதிகமாக பெற வேண்டும் என்ற ஆசை மனிதர்களை அல்லாஹ்வை விட்டும் பாராமுகமாக்கி விட்டது.
அவர்கள் மன்னரைகளை கபரை சந்திக்கும் வரை என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். அன்பானவர்களே, ஜும்மாவுடைய நாளில் கூட பாருங்கள், பள்ளிக்கு நம்மால் வியாபாரங்களை வேலைகளை விட்டுவிட்டு விரைவாக வர முடியவில்லையே. ஜும்மாவில் சொல்லப்படக்கூடிய உபதேசத்திற்கு அவ்வளவு மார்க்கம் வலியுறுத்துகிறது. நீங்கள் ஜும்மாவுடைய உபதேசத்தை கேட்பதற்கு வந்து அமர்ந்தால் யாரும் பேசக்கூடாது. கீழே கிடைக்கக்கூடிய சிறிய சிறிய கற்களை கூட நோண்டக்கூடாது. பேசக்கூடிய நபர் அவரை பார்த்து நீ பேசாத என்று சொன்னால் கூட, பேசாத என்று சொன்ன நபருடைய ஜும்மாவும் வீணாகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஜும்மாவுடைய உபதேசம் என்பது ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அந்த ஜும்மாவுடைய உபதேசத்திற்காவது விரைவாக வருகிறோமா? எவ்வளவு கருத்துக்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டது, எவ்வளவு வசனங்கள் சொல்லப்பட்டது, அதையெல்லாம் முறையாக நம்மால் வாரத்திற்கு ஒரு முறை கூட பள்ளிக்கு விரைவாக வந்து கேட்க முடியவில்லை என்றால் காரணம் என்ன? ஜும்மாவுடைய நாளிலோ வியாபாரம், உலகம் என்று நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வுடைய உபதேசத்தை வாரத்திற்கு ஒரு முறை கூட கேட்க முடியவில்லை, அல்லாஹ்வுடைய கடமை கூட சரியாக பின்பற்ற முடியவில்லை என்றால் அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் போதும் என்ற மன பக்குவத்தை நாம் உருவாக்கிக் கொள்ளவில்லை. பேசுகிற நானாக இருக்கலாம், கேட்கிற நீங்களாக இருக்கலாம், நம்மிலே பெரும்பான்மையான மக்கள் போதும் என்ற மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்ளவில்லை. எனவேதான் ஜும்மாவுடைய நாளில் கூட வேலைகளுக்கு விடுமுறை விடாமல் பொழுதுபோக்காமல் இருக்கிறோம். கடைசி நேரத்தில் ஜும்மாவுக்கு வருகிறோம், அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரிவது கிடையாது. அன்பானவர்களே, எதை நாம் கொண்டு போக போகிறோம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது யகூலு அப்து மாலி, ஒரு அடியான் இப்படி பொருளாதாரத்தை தேடி தேடி அல்லாஹ்வை மறந்து அந்த பொருளாதாரம் தான் தன்னை இந்த உலகத்திலே நிரந்தரமாக தங்கச் செய்யும் என்கிற அளவிற்கு அவன் வந்து விடுவான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றானா இல்லையா? யஹ்சபு அன்ன மாலஹு அக்லதா, மனிதன் என்ன நினைத்துக் கொண்டான், இந்த பொருளாதாரம் அவனை உலகத்திலே நிரந்தரமாக தங்கச் செய்யும் என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். அதன் காரணமாக என்ன செய்கிறான்? என்னுடைய பொருளாதாரம் என்று மனிதன் குழம்பிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னமா லஹு மின் மாலிஹி சலாசுன், ஒவ்வொரு மனிதனுடைய பொருளாதாரத்திலே செல்வத்திலே அவனுக்கு இருப்பதெல்லாம் வெறும் 3 மட்டும்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள், மஅக்கல ஃபஅஃபனா அவ் லபிஸ ஃபஅபலா அவ் ஆதா ஃபஅபனா, 3 தான். ஒன்று, அவன் எதை சாப்பிட்டு கழித்தானோ, எதை உண்டு கழித்தானோ அதுவும், எதை உடுத்தி கிழித்தானோ அதுவும், எதை கொடுத்து சேமித்தானோ, இந்த 3 தான். அவன் உண்டு கழித்தது, உடுத்தி கிழித்தது, கொடுத்து சேமித்தது, இந்த 3ஐயும் தவிர அவனுடைய பொருளாதாரத்தில் எதுவும் அவனுக்கு கிடையாது. சாப்பிட்டு கழிச்சது நமக்குரியது, உடுத்தி கிழித்தது நமக்குரியது, 3வது கொடுத்து சேமித்தது, பிறருக்காக கொடுத்து மறுமைக்காக சேமித்தது, இந்த 3 தான் நமக்குரியது. அன்பானவர்களே, இப்படி இருக்கும் பொழுது மனிதன் என்ன நினைக்கிறான் என்றால், என்னுடைய பொருளாதாரம் என்று தன்னிறைவு பெறாமல், போதும் என்கிற மனப்பக்குவத்தை உருவாக்கி கொள்ளாமல் அவன் அடைந்து கொண்டிருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ் 1000 கொடுத்திருந்தாலும் அதனுடைய வெகுமதியை உணராமல் இருக்கிறான். அதை உணர்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்ல அடியானாக அவன் மாறாமல் இருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, சஹாபாக்களை பாருங்க, ஆச்சரியமான ஒரு சம்பவம். அதாவது அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அவரிடத்திலே ஒரு சஹாபி வருகிறார், முஹாஜி சஹாபி வந்து சொல்கிறார், நாம் எல்லாம் ஏழையான முஹாஜி சஹாபாக்களாக இருக்கிறோமே, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்களே, நாம் எல்லாம் ஏழையான சஹாபாக்களாக இருக்கிறோமே என்று கொஞ்சம் கவலையாக சொல்கிறார். அப்ப அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் கேட்கிறார்கள், தோழரே, உனக்கு நிம்மதி பெறுவதற்காக மனைவி இல்லையா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது வந்தவர் சொன்னார், ஆம், மனைவி உண்டு. இரண்டாவது கேட்கிறார்கள், நீ தங்குவதற்காக வீடு உனக்கு இல்லையா என்று கேட்கிறார்கள். வந்தவர் சொல்கிறார், ஆம், என நான் தங்குவதற்காக
வீடு உண்டு என்று சொல்கிறார். அப்பொழுது சொல்கிறார்கள், அப்படி என்றால் நீ ஒரு செல்வந்தனாக இருக்கிறாய், உனக்கு அல்லாஹ் எதையும் கொடுக்கவில்லை என்று சொல்லாதே. நீ மன நிம்மதி பெறுவதற்கான மனைவி கொடுத்திருக்கிறான், நீ தங்குவதற்கான வீடு வசதியை கொடுத்திருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது நான் ஏழையாக இருக்கிறேன் என்று எப்படி நீ சொல்ல முடியும்? அப்படி சொல்லாதே என்று சொல்கிறார்கள். அப்ப வந்தவர் சொன்னார், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்களே, அது மட்டும் கிடையாது, எனக்கு வேலை செய்வதற்கு, வேலை பார்த்து கொடுப்பதற்கு ஒரு வேலையாளர் இருக்கிறார் என்று வந்தவர் சொன்னார். அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் சொன்னார்கள், அப்படியா? அந்த மலிக்குன் மின் அம்லாக், அப்படி என்றால் உனக்கு மனைவி வீடை தவிர வேலை பார்த்து கொடுப்பதற்கு ஒரு வேலையாளர் இருக்கிறார் என்றால் நீ சாதாரண வசதி படைத்தவன் கிடையாது, நீ அரசர்களில் ஒரு அரசன் என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், சஹாபாக்களுடைய தன்னிறைவு, சஹாபாக்கள் போதுமாக்கிக் கொண்ட அந்த மனப்பக்குவத்தை பாருங்கள். அல்லாஹ் எவ்வளவு கொடுத்திருக்கிறான். நாம் துவைப்பதற்கு வாஷிங் மிஷின் இருக்கிறது, இப்படியாக அதுதான் வேலையால் நமக்கு இவ்வளவு வேலை. நாம் அந்த காலத்துல எப்படி இருந்தோம்? சிரமப்பட்டு துவைக்கிறோம், எல்லாமே சிரமப்பட்டு செய்யணும். இன்றைக்கு நம்முடைய வேலைகளை குறைக்கக்கூடிய வேலையாட்களாக வீட்டிலே நிறைய பொருட்களை வைத்திருக்கிறோமா இல்லையா? நாம் எல்லாம் அரசர்களில் ஒரு அரசன் தானே. அப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படி ஆண்டி என்று நாம் உணர முடியும்? ஏழை என்று நாம் எப்படி உணர முடியும்? யோசித்து பாருங்கள். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அருள்கொடைகளை நாம் போதுமாக்கிக் கொள்ளும் பொழுது மட்டும்தான் நமக்கு தன்னிறைவு வரும். அல்லாஹ்வை நாம் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக மாறும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த துஆவை செய்தார்கள். இந்த துஆவை நாமும் அதிகமாக செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா, இறைவா எனக்கு நேர் வழியை வழங்குவாயாக, வத்துகா இன்னும் எனக்கு உன்னுடைய அச்சத்தை வழங்குவாயாக. அடுத்து சொல்கிறார்கள், வல் அஃபாஃப வல் கினா, பத்தினி தரத்தை வழங்குவாயாக, வல் கினா போதும் என்ற மன பக்குவத்தை எனக்கு வழங்குவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உலகத்திலேயே போதுமாக்கிக் கொண்ட தன்னிறைவு பெற்ற ஒரு மனிதர். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்னொரு பிரார்த்தனை சொல்லி தந்தார்கள். இந்த பிரார்த்தனை அதிகமாக நாம் ஓத வேண்டும். அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வஅக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். இறைவா அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக். அரபியில ஓத முடியலையா? தமிழ்ல கேளுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழ்ல கேட்கலாம், எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் மக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக். இறைவா நீ கொடுத்திருக்கக்கூடிய ஹலாலை கொண்டு போதுமாக்கிக் கொண்டு ஹராமின் பக்கம் செல்வதை விட்டு என்னை தடுப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குமாறு சொன்னார். என்றைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஹலாலானவைகளை நாம் போதுமாக்கிக் கொள்கிறோமோ அன்றைக்கு தான் நாம் ஹராமின் பக்கம் செல்ல மாட்டோம். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், இறைவா நீ கொடுத்திருக்கக்கூடிய ஹலாலானவைகளை போதுமாக்கி ஹராமை விட்டும் தவிர்த்திருக்கக்கூடிய நபராக என்னை நீ ஆக்குவாயாக. வஅக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். இறைவா உன்னை என்று யாரிடத்திலுமே நான் யாசகம் கேட்காத அளவிற்கு உன்னுடைய அருளை மட்டும் கொண்டு என்னை நீ செழிப்பாக்கி வைப்பாயாக, போதுமாக்கி வைப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை கேட்குமாறு சொன்னார். எனவே இது போன்ற பிரார்த்தனை நாம் கேட்க வேண்டும். போதும் என்கிற மன பக்குவத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய செல்வங்களை போதுமாக்கிக் கொண்டு அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்கள் ஆவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாவருக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ ஸாயிரில் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.